கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்து மகிமை விளங்கின பண்டிகைக்கு முந்தின தினமாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையில செய்திக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி, அது பரிசுத்த மத்தேயு எழுதிய நற்செய்தி 2வது அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள் நாம் வாசிக்க கேட்போம். திருவிவிலியம் பொது மொழிபெயர்ப்பு திருத்திய பதிப்பிலிருந்து இந்த வேத பகுதியை வாசிப்போம். மத்தேயு 2:1 முதல் 12. தலைப்பு ஞானிகள் வருகை. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கில் இருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன், அதாவது நட்சத்திரம், எழ கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் தலைமை குருக்கள், மக்களுள் மறைநூல் அறிஞர் ஆகிய அனைவரையும் ஒன்று கூட்டி, மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். மெசியா என்றால் கிறிஸ்து, அபிஷேகம் பண்ணப்பட்டவர். எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும், ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே அல்ல. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரவேலை ஆயர் என, அதாவது மெய்ப்பர் என ஆள்பவர் ஒருவர் முன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு அறிந்து கொள்ளுங்கள். அதை கண்ட பின் எனக்கு அறிவியுங்கள். அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ, முன்பு எழக்கண்ட விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய், அதாவது முகங்குப்புற நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதுவிடம் திரும்பி போக வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். ஆமேன், அல்லேலூயா. ஜனவரி மாதம் 6ஆம் தேதி ரஷ்யாவில் கிறிஸ்து பிறந்த தினமாக கொண்டாடுகிறார்கள். எங்க கொண்டாடுறாங்க? ஆமா, ரஷ்யாவில் ஆர்த்தோடாக்ஸ் சர்ச்சஸ், கிரீக் ஆர்த்தோடாக்ஸ் சர்ச், அந்த வைதிக திருச்சபையிலே அந்த பழமையான
அந்த கிறிஸ்துவ திருச்சபையில அவர்கள் கொண்டாடுகிறார்கள். உலகத்தின் மற்ற பகுதிகளில் வாழ்ந்தவர்கள் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதியை கிறிஸ்து பிறந்த திருநாளாக, கிறிஸ்துமஸ் தினமாக ஏற்கனவே கொண்டாடி விட்டார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் இந்த ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சஸ், அந்த கிரேக்க வைதிக திருச்சபைகளிலே கிறிஸ்து பிறந்த தினம் என்றைக்கு கொண்டாடப்படுகிறது? ஜனவரி 6ஆம் தேதி. ஜனவரி 6ஆம் தேதி கொண்டாடுவாங்க, 7ஆம் தேதி கொண்டாடுவாங்க. இந்த ஜனவரி 6ஆம் தேதி அவர்கள் ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ் என்றும் கொண்டாடுகிறார்கள், தீபங்களின் திருநாள் என்றும் கொண்டாடுகிறார்கள். கடவுள் கிறிஸ்துவில் தன்னை வெளிப்படுத்தின நாள் என்று அந்த நாளுக்கு பேர் வைத்திருக்கிறார்கள், டே ஆஃப் எபிபானி. அந்த டே ஆஃப் எபிபானி மகிமை விளங்கின பண்டிகை, மகிமை விளங்கின திருநாள். எபிபானியா என்ற கிரேக்க வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் மேனிஃபெஸ்டேஷன், அப்பியரிங், அப்பியரன்ஸ் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். எபிபானியா என்ற வார்த்தையிலிருந்து தான் எபிபானி என்ற வார்த்தை வந்தது. அந்த எபிபானி ஆர் எபிபானியா என்றால் வெளிப்பாடு, வெளிப்படுத்தல். மேனிஃபெஸ்டேஷன், அப்பியரிங், காட்சி அளித்தல், அப்பியரன்ஸ், தோன்றுதல். அதற்கு ஆதாரமாக 2 தீமோத்தேயு 1:10 நாம் வாசிப்போம். 2 தீமோத்தேயு 1:10 அந்த வசனத்திலே இந்த எபிபானி என்கிற வார்த்தை வருகிறது. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் மூலம், நல்லா கவனிங்க, நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் மூலம் இப்போது அருள் வெளிப்பட்டுள்ளது, கிருபை வெளிப்பட்டுள்ளது. அவர் சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பழைய மொழிபெயர்ப்பிலே அந்த வசனம் எப்படி இருக்கிறது? நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே, நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் மூலம். இது திருவிவிலியம். நம்முடைய பழைய மொழிபெயர்ப்பு நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே. அந்த பிரசன்னமானதினாலே, தோன்றியதினாலே, இங்கிலீஷ்ல அப்பியரிங், கிரேக்க மொழியில எபிபானியா. ஸோ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் முதலாவது முறை பிறந்த பொழுது மனிதர்களாகிய நமக்கு அவர் தோன்றினார், அவர் காட்சி அளித்தார். கைத்தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த எபிபானியா, தோன்றுதல், காட்சி அளித்தல், பிரசன்னமாகுதல் என்ற வார்த்தை இன்றைக்கு நினைவு கூறப்படுகிறது. இன்றைக்கு ரஷ்யாவில் இருக்கக்கூடியவங்க கிறிஸ்து பிறந்த தினத்தை அவங்க கொண்டாடுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு பெத்லகேமிலே பிறந்த பொழுது கிழக்கிலே ஒரு நட்சத்திரம் தோன்றினது. அல்லேலூயா, கிழக்கிலே ஒரு நட்சத்திரம் தோன்றினது. அந்த நட்சத்திரம் அப்படியே பிக்சடா இருக்கிற நட்சத்திரம் அல்ல, அது ஒரு மூவிங் ஸ்டார். அந்த நட்சத்திரம் எப்படிப்பட்ட நட்சத்திரம்?
ஒரு மூவிங் ஸ்டார், நகரக்கூடிய நட்சத்திரம், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தை நோக்கி செல்லக்கூடிய நட்சத்திரம். இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலே ஒரு நட்சத்திரம் தோன்றினது. A moving star arose when Jesus was born at Bethlehem. அந்த மூவிங் ஸ்டாரை ஆங்கிலத்தில் எப்படி சொல்றாங்க? A peripatetic star guided them. A peripatetic star guided them. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நட்சத்திரம் அந்த வால் நட்சத்திரம் மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த நோக்கி செல்லக்கூடியது. A moving star, a peripatetic star guided them. சாஸ்திரிகள் இயேசு பிறந்த போது, பெத்லகேமிலே பிறந்த போது, கிழக்கிலே அந்த யூதருடைய அரசராக இயேசு பிறந்திருக்கிறார், மேசியா பிறந்திருக்கிறார் என்பதை அவர்கள் தங்கள் ஆராய்ச்சியின் மூலமாக அவர்கள் கண்டுபிடித்து அவங்க எருசலேமை நோக்கி அவங்க வர ஆரம்பித்தாங்க. கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அதைத்தான் நாம் இன்றைக்கு மத்தேயுவிலே நாம் வாசித்தோம். மத்தேயு 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 2ல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்பொழுது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் நட்சத்திரம் எழ கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். அல்லேலூயா. சோ நம்ம பழைய பைபிள்ல ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, சாஸ்திரிகள் என்ற அந்த வார்த்தை அது நம்ம தமிழ் பைபிள்ல யாரை குறிக்கிறது? ஞானிகளை குறிக்கிறது. இந்த சாஸ்திரி என்பவர்கள் ஞானிகள். இந்த சாஸ்திரி அல்லது ஞானிகள் என்ற வார்த்தை கிரேக்க மொழியில எப்படி அழைக்கப்படுகிறது? மாகோய், மாகோய், மாகஸ், ய மாகஸ் அப்படின்னா ய விசார்ட், ய சார்சரர், ய மெஜிஷியன், an astrologer, an astronomer, a wise man என்று பல வகைகளிலே மொழிபெயர்க்கப்படுகிறது. அந்த மாகஸ் என்ற அந்த கிரேக்க வார்த்தை எப்படி மொழிபெயர்க்கப்படுகிறது? a wizard, a sorcerer, astrologer, astronomer, magician, wise man, one who studies the star. நட்சத்திரங்களை குறித்து ஆராய்பவர்கள் என்று பல அர்த்தங்களாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. நான் ஒரு பைபிள் வச்சுக்கிறேன். ஜேம்ஸ் மொஃபட் 100 வருஷத்துக்கு முன்னால மொழிபெயர்க்கப்பட்ட பைபிள் இது. ஜேம்ஸ் மொஃபட். ஜேம்ஸ் மொஃபட் வந்து அந்த ஸ்காட்லாந்தை சேர்ந்த ஒரு வேத பண்டிதர், வேத அறிஞர். ரொம்ப அருமையாக அவர் ஒரு பைபிளை மொழிபெயர்த்திருக்கிறார். அதுக்கு பேரே மொஃபட் டிரான்ஸ்லேஷன். அவர் எப்படி மொழிபெயர்த்திருக்கார் பாருங்க. Now when Jesus was born at Bethlehem, belonging to Judea, in the days of King Herod, magicians from the east arrived at Jerusalem, asking, "Where is the newly born King of the Jews? We saw his star
when it rose, and we have come to worship him. Hallelujah. So நான் படித்த இந்த பைபிளுக்கு பேரு the Bible, a new translation by James Moffat. 1924 வருஷம் இந்த பைபிள் வெளியிடப்பட்டது. இந்த பைபிள் எப்ப வெளியிடப்பட்டதுங்க? இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? 2025. ஸோ 100 வருஷத்துக்கு மேல, 100 வருஷம் முடிஞ்சு 101வது வருஷத்துல இப்ப நம்ம இருக்கிறோம். அப்பதான் இந்த பைபிள் அவர் மொழிபெயர்த்தார், ஜேம்ஸ் மொஃபட். அவர் என்ன சொல்றாரு? ஞானிகளை, magicians in the days of King Herod, magicians from the east arrived at Jerusalem. அந்த ஈஸ்ட் கேபிட்டல் EST, வடக்கு தெற்கு கிழக்கு மேற்குன்னு சொல்றேன் இல்லையா? நார்த்து, ஈஸ்ட், வெஸ்ட், சவுத், நியூஸ். இங்க வரக்கூடிய அந்த ஈஸ்ட் எப்படி போட்டிருக்காங்க? ஸ்மால் இ கிடையாது. எப்படி போட்டிருக்காங்க? கேபிட்டல் EAST, கேபிட்டல் E, ஈஸ்ட். மெஜிஷியன்ஸ் ஃப்ரம் த ஈஸ்ட். அந்த இயேசு பிறந்த போது அவரை பார்க்கறதுக்கு, அவரை தொழுது கொள்றதுக்கு, அவரை வணங்குவதற்கு யார் வந்ததுங்க? மெஜிஷியன்ஸ். யாருங்க? யார் மெஜிஷியன்? சொல்லுங்க. மந்திரவாதி, மேஜிக் பண்றவங்க, மந்திரம் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவங்க மந்திரவாதிகள். மந்திரவாதிகளுக்கு என்ன இங்கிலீஷ்ல? மெஜிஷியன்ஸ். இயேசு பிறந்த போது ஒரு நட்சத்திரம் தோன்றினது கிழக்குல. அதை பார்த்த மந்திரவாதிகள் தங்கள் மாந்திரீக சக்தியினால, ஆற்றலினால, மாந்திரீக சக்தி மட்டும் இல்ல, வானியல் அந்த அறிவினால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கிழக்கில் அவங்க இருக்கிறாங்க, மேற்கிலே, மேற்கு ஆசியாவிலே, மத்திய கிழக்கு நாடுகளிலே, மத்திய தரைக்கடல் பக்கத்துல இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்துல, எருசலேமில் யூதருக்கு அரசனாக ஒருத்தர் பிறந்திருக்கிறார் என்று அவர்கள் கண்டறிந்து கிழக்கில் இருந்து எருசலேமுக்கு அவங்க பயணப்பட்டு வராங்க. கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எத்தனை வருஷம் பயணப்பட்டு வராங்க? 2 வருஷம். அந்த ஏரோது ராஜா கேட்கிறாரு அவங்க கிட்ட, இந்த நட்சத்திரத்தை நீங்க எப்ப பாத்தீங்க அப்படின்னு திட்டமாய் துல்லியமாய் விசாரிக்கிறார். அவங்க கனெக்ட் பண்ணி சொல்றாங்க அந்த நட்சத்திரம் எப்ப தோன்றினதுன்னு. அதை வச்சு கனெக்ட் பண்ணி தான் 2 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள் எல்லாரும் அவரு கொலை செய்ய கட்டளை பிறப்பிக்கிறார், சாகடிக்க கட்டளை பிறப்பிக்கிறார். இயேசு பிறந்த போது ஞானிகள் வந்தார்கள் அப்படின்னு தான் நம்ம பைபிள்ல இருக்குது. கிரேக்க பைபிள்ல மாகோய், MAGOI, மாகோய். அந்த மாகோய் பன்மை ப்ளூரல், மாகஸ் சிங்குலர், ஞானி மாகஸ் ஆர் மாகோஸ். ஞானிகள் மாகோய், அவங்க ப்ளூரல், நிறைய பேர் வராங்க. அல்லேலூயா. ஞானிகள், சாஸ்திரிகள், மந்திரவாதிகள், நட்சத்திரங்களை ஆராய்ச்சி செய்கிறவர்கள், அஸ்ட்ரானமர்ஸ், அப்புறம் ஜோதிடம் பார்க்கக்கூடியவங்க, 4 நட்சத்திரம் பார்க்கக்கூடியவங்க, அஸ்ட்ராலஜர்ஸ், விசார்ட், அவங்க எல்லாருமே எருசலேமுக்கு வராங்க. அப்ப இயேசு பிறந்த போது
வானத்திலே ஒரு நட்சத்திரம் தோன்றினது. அந்த நட்சத்திரம் அப்படியே ஸ்டாட்டிக்கா ஒரே இடத்துல நிக்கிற நட்சத்திரம் அல்ல, அது மூவிங் ஸ்டார். இட் வில் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். அல்லேலூயா. A peripatetic star, a peripatetic star guided them. அந்த ஞானிகள் எத்தனை பேர் வந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. ஞானிகள் மட்டும்தான் வந்தாங்களா நமக்கு தெரியாது. ஞானிகளோட அவங்க மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தினர்கள், அவங்க மந்திரிகள் வந்தாங்களா நமக்கு தெரியாது. அல்லேலூயா. இப்ப உதாரணமா இந்திய பிரதமர் அமெரிக்கா போறாரு, இந்திய பிரதமர் மற்ற நாடுகளுக்கு போறாரு. அவர் மட்டும் தனியாவ போயிட்டு வராரு? என்ன பண்ணுவாங்க? கூட நிறைய பேர் அமைச்சர்கள், அவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள், அவருடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் போவாங்க. அதே மாதிரி பெத்லகேமிலே யூதருக்கு அரசராக இயேசு பிறந்த போது 3 அந்த ஒட்டகம் வருவதாகவும், அந்த ஒட்டகத்தின் மேல் அந்த அரசர்கள் உட்கார்ந்து இருப்பதாகவும் நம்ம பார்க்கிறோம் கிறிஸ்துமஸ் கிரீட்டிங்ஸ் கார்டுல எல்லாம். 3 பேர் வந்தாங்க அப்படின்னு நம்ம எதை வச்சு சொல்றோம்னா, அவங்க கொடுத்த அன்பளிப்புகளை வச்சு. கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இப்ப இந்த கல்யாணத்துக்கு எத்தனை பேர் வந்தாங்க, இந்த பர்த்டே பார்ட்டிக்கு எத்தனை பேர் வந்தாங்க, எதை வச்சு கண்டுபிடிக்கிறோம் நம்ம? அவங்க கொடுத்த மொய் கவர். நோட்ல எழுதுவாங்க யார் யாரு எவ்வளவு பணம் வச்சாங்க. அவங்களுக்கு வந்து அன்பளிப்புகள், கிஃப்ட்ஸ், அந்த மொய் கவரையும் அந்த அன்பளிப்புகள் வைத்த கவரையும் அவங்களுக்கு வந்த அந்த காணிக்கை, அந்த அன்பளிப்புகளையும் நீங்க மொத்தமா கூட்டினா ஓரளவுக்கு அந்த கல்யாணத்துக்கு எத்தனை பேர் வந்தாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்க மட்டுமல்ல, அவங்களோடு கூட நண்பர்கள் கூட வந்திருப்பாங்க, உறவினர்கள் கூட வந்திருப்பாங்க, குடும்பத்தினர்கள் வந்திருப்பாங்க. அது மாதிரி இந்த கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் வந்த போது அவங்க கூட உறவினர்கள் வந்திருப்பாங்க, நண்பர்கள் வந்திருப்பாங்க, பலர் வந்திருப்பாங்க. ஆனா அவங்க கொடுத்த அன்பளிப்புகள் வந்து 3 அன்பளிப்புகள். இந்த ஞானிகள், கிழக்கிலிருந்து வந்த ஞானிகள், கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள், அவங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் நட்சத்திரம் எழ கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இந்த சாஸ்திரிகள் ஞானிகளை பற்றி 2 காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்க யார் என்றால், they were Gentiles. இயேசு பிறந்த பொழுது அவரை தொழுது கொள்ள வந்த அந்த ஞானிகள் யூதர்கள் அல்ல. அல்லேலூயா. ஞானிகளுக்கு அந்த வெளிப்பாடு கிடைக்குது, சாஸ்திரிகளுக்கு அந்த வெளிப்பாடு கிடைக்குது. அவங்க யார் என்றால் யூதர் அல்லாதவர்கள், புற ஜாதிகள், பிற இனத்தார்கள். அல்லேலூயா. உலக இரட்சகர், உலக மீட்பர், மேசியா என்ற கிறிஸ்து என்ற அந்த உலக இரட்சகர் இயேசு இந்த உலகத்தில் பிறந்த செய்தி கடவுள் அந்த நட்சத்திரத்தின் மூலமாக புறஜாதிகளுக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு பிறந்த செய்தி முழு உலகத்திற்குமானது. இயேசு இரட்சகர் என்பது யூதர்களுக்கு மட்டுமல்ல, இஸ்ரவேலர்களுக்கு மட்டுமல்ல, இந்த முழு உலகத்திற்கும் உரியது. அல்லேலூயா. அதை கண்டறிந்த அந்த மாகோயி என்ற ஞானிகள், சாஸ்திரிகள், அவங்க நேரா எருசலேமுக்கு வராங்க. இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பண்டைய திருச்சபை வரலாற்று புஸ்தகத்தை நாம் படிக்கும்போது தெர்த்துல்லியன் என்ற ஒரு திருச்சபை பிதா சங்கீதம் 72:10 அடிப்படையில், இப்ப நம்ம வாசித்த சங்கீதம், இன்னைக்கு நம்ம சங்கீதம் 72 நம்ம வாசித்தோம்.
அந்த சங்கீதம் 72:10 நாம் என்ன பார்க்கிறோம்? தர்ஷீஷின் ராஜாக்களும் தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவிலும் உள்ள ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள். சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள். சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். தெர்த்துல்லியன் என்ற ஒரு திருச்சபை பிதா இந்த ஞானிகள், இந்த சாஸ்திரிகள் யார் என்றால் அவர்கள் ஆல்மோஸ்ட் கிங்ஸ், அவர்கள் அரசர்களாக இருக்கலாம் என்று தெர்த்துல்லியன் குறிப்பிட்டார். கிறிஸ்து பிள்ளையை பணிந்து கொள்ள வந்தவர்கள் 3 என்று ஒரிகன் கூறினார். தெர்த்துல்லியனை போல ஒரிகன் என்ற ஒரு திருச்சபை பிதாவும் இருந்தார். அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த சாஸ்திரிகள் எத்தனை பேர் வந்தாங்கன்னு மத்தேயு எழுதல, ஆனா அவங்க கொண்டு வந்து கொடுத்த அந்த காணிக்கைகள் 3 என்று மத்தேயு எழுதியிருக்கிறார். என்னென்ன கொடுத்தாங்க? அவங்க பொன், வெள்ளைப்போளம், தூப வர்க்கம். பொன், வெள்ளைப்போளம், தூப வர்க்கம், சாம்பிராணியை அவர்கள் காணிக்கையாக கொடுத்தார்கள். 3 விதமான அன்பளிப்புகளை அவர்கள் கொடுத்ததுனால வந்தவங்க 3 பேர் சாஸ்திரிகள், ஞானிகள் என்று நாம் அறிந்து கொள்ளலாம் என்று யார் கூறினதுன்னா ஒரிகன் என்ற திருச்சபை பிதா கூறினார். அது மட்டுமல்லாமல் பண்டைய திருச்சபை ஆதாரங்களின் படி அந்த வந்தவங்களுக்கு அவங்க 3 பேர் வச்சிருக்கிறாங்க. அந்த 3 ஞானிகள், அந்த 3 அரசர்கள் பெயர்கள் என்னவென்றால் கஸ்பார், மெல்கியோர், பல்தாசர். கஸ்பார், மெல்கியோர், பல்தாசர் என்று ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் மரபின்படி இவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். இந்த வந்த 3 சாஸ்திரிகள், 3 ஞானிகள், 3 அரசர்கள் கஸ்பார், மெல்கியோர், பல்தாசர் ஆகியோர் இவர்கள் பெர்சியா அல்லது பாரசீகம் என்று அழைக்கப்பட்ட இன்றைய ஈரான், இந்தியா மற்றும் அரேபியாவில் இருந்து இந்த 3 சாஸ்திரிகள் வந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அல்லேலூயா. சிலர் என்ன சொல்றாங்க, இவங்க பாரசீகத்திலிருந்து போனவங்க, ஈரான்ல இருந்து. அங்கு சாரதுஷ்டிரம், ஜொராஸ்ட்ரியம் என்ற மதம் இருந்தது. ஜொராஸ்ட்ரிய மதம், ஜொராஸ்டர் அல்லது ஜாரதுஷ்டிரர் என்பவர் அந்த ஜொராஸ்ட்ர மதத்தினுடைய போதகராக இருந்தார். அவர் ஒரு தீர்க்கதரிசி என்று அவர்கள் கருதி என்ன சொல்றாங்க, வந்த 3 பேருமே பாரசீகத்திலிருந்து அவங்க போனவங்களா இருக்கலாம். அல்லேலூயா. அல்லது பண்டைய கத்தோலிக்க மரபின்படி இவங்க யாரு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கஸ்பார், மெல்கியோர், பல்தாசர். இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, இவங்க பார்த்தியா என்ற இடத்திலிருந்து வந்தவங்க. பார்த்தியா, அந்த பார்த்தியா ரோம பேரரசுக்கு விரோதி நாடு. அந்த பார்த்தியா என்ற விரோதி நாட்டிலிருந்து யூதருக்கு அரசராக இயேசு பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை இந்த ஞானிகள் அறிந்து அவங்க எருசலேமுக்கு வந்தாங்க என்று கருத்து சொல்லப்படுகிறது. சரி, இங்க நம்ம என்ன பார்க்கிறோன்னா, இயேசு பிறந்த செய்தி 3 பேருக்கு தெரியும். அல்லேலூயா. இயேசு பிறந்த செய்தி எத்தனை பேருக்கு தெரியும்? 3 பேர். ஒன்று, கடவுளே வெளிப்படுத்துறது. கடவுள் லூக்கா 2ஆம் அதிகாரத்துல மேய்ப்பர்கள் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது என்ன நடந்தது எடுத்துக்கங்க. லூக்கா 2ஆவது அதிகாரம், லூக்கா 2ஆவது அதிகாரம். அங்கு இயேசுவின் பிறப்பின் செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 8ஆம் வசனம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை
காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தி இருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின் படியை கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். அல்லேலூயா. இயேசு பிறந்த அந்த செய்தி முதலாவது யாருக்கு அறிவிக்கப்பட்டது? மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அவங்க உடனே அறிவிக்கப்பட்ட உடனே பெத்லகேமுக்கு போய் இயேசு பாலகனை கண்டு அவரை பணிந்து கொண்டார்கள். ஒரு பாட்டு பாடுவார், சிறந்த பாடகர் அவர். என்ன கொடுப்பே என் இயேசுவுக்கே அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டுல அவர் சொல்வாரு, மேய்ப்பனாய் நான் இருந்தால் ஒரு ஆட்டுக்குட்டி நான் தருவேனே. சோ அவங்க என்ன கொண்டு போய் கொடுத்தாங்கன்னு பைபிள்ல போடல. யாசர் லாரன்ஸ், நான் மேய்ப்பனா இருந்தா ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் நான் கொடுத்திருப்பேன். ஆனா ஃபாதர் அருள் செல்வம், அவர் எந்த புக்கு படிச்சாருன்னு தெரியல, ஏதோ ஒரு கமெண்ட்ரி படிச்சிருக்கார். பூந்தமல்லியில சேக்ரட் ஹார்ட் தியாலஜிக்கல் செமினரியில அவரு பிலாசபி டிபார்ட்மெண்ட் அவர் ப்ரொஃபஸரா டீச் பண்றாரு. கிண்டியில ஒரு குழந்தைய சாலையத்துக்கு பங்கு தந்தையாகவும் இருக்கிறார். ரொம்ப அழகா அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இயேசுவுக்கு அவங்க போகும்போது ஆட்டுக்குட்டியை காணிக்கையா கொடுத்திருப்பாங்க. இயேசுவுக்கு அவங்க போகும்போது ஆட்டுக்குட்டியை காணிக்கையா கொடுத்திருப்பாங்க, ஆட்டு பாலை காணிக்கையா கொடுத்திருப்பாங்க. அப்புறம் அவங்க ஆட்டு ரோமத்துல பின்னின அந்த ஸ்வெட்டர், சால்வை, ஒரு டவல் மாதிரி, ஒரு பெட்டு மாதிரி அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த குழந்தைய கீழே போட்டு அந்த ஆட்டு ரோமத்தால் செய்யப்பட்ட அந்த ஷீட்ல அதுக்கு மேல அவங்க படுக்க வைப்பாங்க. ஸோ அவர் அப்படி ஏதோ ஒரு புக்கில் படிச்சிருக்கார். சாஸ்திரிகள் கடவுளால இயேசுவின் பிறப்பை அந்த அறிவிப்பை பெற்றுக்கொண்டார்கள். சாஸ்திரிகள் மேய்ப்பர்கள் இயேசு பிறந்த அன்னைக்கே போயிட்டு இயேசுவை பார்த்துட்டு வந்துட்டாங்க, பாலகனை பணிந்து கொண்டு வந்தார்கள். சாஸ்திரிகள் நட்சத்திரம் தோன்றி எத்தனை வருஷம் பொறுத்து வராங்க எருசலேமுக்கு? 2 வருஷம் பொறுத்து. அப்ப அவ்வளவு தூரம் அவங்க டிராவல் பண்ணி இருக்கிறாங்க. இந்தியாவிலிருந்து, அரேபியாவிலிருந்து, பாரசீகத்திலிருந்து அல்லது பார்த்தியாவிலிருந்து அவங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி இயேசு பிறந்த அந்த எருசலேமுக்கு வராங்க. அவங்க வந்து இயேசுவுக்கு பொன்னையும் தூப வர்க்கத்தையும் அல்லது சாம்பிராணியும் வெள்ளை போலத்தையும் காணிக்கையாக கொடுத்தார்கள்.
என்கிட்ட மவுண்ட் ரோட்ல இருக்கிற மதன் இமானுவேல் அப்படின்னு ஒரு பாஸ்டர் ஒரு சந்தேகம் கேட்டார். பாஸ்டர், இந்த மூன்றுத்துக்கும் நிறைய பேர் ஆவிக்குரிய அர்த்தம் சொல்றாங்களே, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் ஆவிக்குரிய அர்த்தம்லாம் சொல்ல விரும்பல, லிட்ரல் மீனிங் அதுல இருக்கிற அர்த்தத்தை சொல்றேன். இந்த காலத்துல நம்ம காசாக பேப்பர் யூஸ் பண்றோம், கரன்சி நோட்டு. அந்த காலத்துல எல்லாம் பொற்காசுகள், வெள்ளி காசுகள். அந்த காலத்துல ஜாமா வாங்கணும் அப்படின்னு சொன்னா அங்க எடுத்து இருக்கக்கூடிய அந்த காசுகளை, பொற்காசுகளை, வெள்ளி காசுகளை கொடுத்துதான் அவங்க ஜாமான்லாம் வாங்கணும். ஸோ வந்த சாஸ்திரிகள், ஞானிகள், அந்த அரசர்கள் அவங்க என்ன பண்ணாங்க, குடும்ப செலவுக்கு காசு வேணும் இல்லையா? யோசேப்போ மரியாளும் எங்கிருந்து வந்திருக்கிறாங்க? நாசரேத்தூர்ல இருந்து வந்திருக்கிறாங்க. யோசேப்புக்கு சொந்த ஊர் என்னதுங்க? நாசரேத். அந்த ஊர்ல தான் மரியாதை இருக்கிறான். நாசரேத்தூர்ல இருந்து அவங்க பெத்லகேமுக்கு வந்திருக்கிறாங்க, குடிமதிப்புல தங்கள் பேரை பதிவு பண்றதுக்காக. இப்ப அவங்களுக்கு கையில அந்த அம்மாவுக்கு குழந்தை பிறந்து விட்டது, செலவுக்கு காசு வேணும்ல, அதுக்காக தான் அவங்க பொன்னை காணிக்கையாக கொடுத்தார்கள். பொன் என்றால் பொற்காசுகளா இருக்கலாம், அல்லது தங்க கட்டிகளா இருக்கலாம், பொற்பாலங்களா இருக்கலாம், பார்ஸ் ஆஃப் கோல்டு. ஆக மொத்தம் அது அவங்க செலவு பண்ணுவாங்க. அல்லேலூயா. அதை வச்சு பொருட்களை வாங்குவாங்க, துணிமணிகளை வாங்குவாங்க, சாப்பிடுவதற்கு தேவையான பொருட்களை வாங்குவாங்க. அதுக்குதான் அவங்க பொன்னை கொடுத்தாங்க. ரெண்டாவது, நம்ம வீட்டுல குழந்தை பிறந்தா நம்ம என்ன பண்றோம்? குளிப்பாட்டி. உண்மை அதானே? நம்ம அப்படிதான் ஃபர்ஸ்ட் பைபிளை படிக்கணும். எதுக்காக அந்த பொருட்கள் கொடுக்கப்படுகிறது? ஃபர்ஸ்ட் அவங்க பண தேவையில் இருக்கிறாங்க, பணம் இல்லாம இருக்கிறாங்க, வெளியூர்ல இருந்து இந்த ஊர்ல இருக்கிறாங்க, பணத்தை கொடுக்குறாங்க. அந்த காலத்துல ரூபா நோட்டு இல்லை, அதனால தங்கத்தை கொடுக்குறாங்க, தங்க காசு. ரெண்டாவது, அந்த பிறந்த குழந்தையை அடிக்கடி என்ன பண்ணுவாங்க? ஆமா, குளிப்பாட்டுவாங்க. இப்ப நாங்க அதான் பாக்குறோம், எங்க அந்த குழந்தைக்கு தண்ணி தலையில இறங்கக்கூடாதுன்னு என்ன பண்றாங்க? சாம்பிராணி புகை போடுறாங்க. ஒரு கிண்ணத்துல கறி நெருப்புலாம் போட்டு அதை சூடுபடுத்தி சாம்பிராணி புகை போடும்போது அந்த குழந்தையின் தலையை சுத்தி காமிக்கிறாங்க. ஸோ இயேசு பிறந்த பொழுது வந்த ஞானிகள் இந்த சாம்பிராணியை, இந்த தூப வர்க்கத்தை இந்த பர்பஸுக்கு தான் கொடுத்தாங்க. அல்லேலூயா. குழந்தை வளர்க்கும் போது குழந்தைக்கு ஜலதோஷம் பிடிக்க கூடாது, பயங்கர குளிர், அந்த குளிர்ல அந்த குழந்தைக்கு ஜலதோஷம் பிடிக்கக்கூடாது என்பதற்காக சாம்பிராணியை நிறைய கொடுத்தாங்க. ஏன்னா அந்த காலத்துல சாம்பிராணிலாம் அது அரேபியாவில் தான் கிடைக்கும், பாலைவனத்துல அந்த மரத்திலிருந்து வடியக்கூடிய ஒரு வகை பிசின். அதை எடுத்துன்னு காய வச்சு பதப்படுத்தி, அது ரொம்ப காஸ்ட்லி அந்த பொருள், பிராங்கின்சென்ஸ். அதை அந்த சாஸ்திரிகள் காணிக்கையா கொடுத்தாங்க. மூன்றாவது, வெள்ளை போலம். வெள்ளை போலம்னா மேர், MYRRH. அந்த வெள்ளை போலத்தை காணிக்கையா கொடுத்தாங்கன்னா, வெள்ளை போலம் ஒரு கிருமி நாசினி. வெள்ளை போலம் என்னதுங்க? ஒரு கிருமி நாசினி. கிருமி நாசினி என்னது? திடீர்னு குழந்தை தடி குட்டி கீழே விழுந்துருச்சு, வளரும் போது ஒரு கல்லு குத்தி விட்டது, அப்ப அங்க ரத்தம் வருது, அந்த இடத்துல செப்டிக் ஆகக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும் நம்ம? அதுக்குதான் அந்த வெள்ளை போலம். வெள்ளை போலம் ஆன்டிசெப்டிக். குழந்தைக்கு அடிக்கடி பட்டா அந்த வெள்ளை போலத்தை, அது ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும், அதை தடவுனாக்கா அந்த இடத்துல என்ன ஆகாது? சீ பிடிக்காது. இதுதான் உண்மையான நோக்கம், அந்த சாஸ்திரிகள் கொடுத்த அந்த 3 பொருட்களுக்கு பயன். ஆனா திருச்சபையில எப்படி டீச் பண்றாங்கன்னா, ஆவிக்குரிய அர்த்தத்தை கொடுக்குறாங்க. நம்ம எல்லாத்துக்குமே ஆவிக்குரிய அர்த்தத்தை கொடுத்துட்டு இருக்கிறோம், அதான் பெரிய ப்ராப்ளம். அதுக்கு பேரு அலிகோரிக்கல் மீனிங்னு பேரு, தொடர் உருவகம். சில நேரத்துல அலிகோரிக்கல் மீனிங் கொடுக்கலாம், ஆனா எல்லா நேரத்திலும் என்ன பண்ணக்கூடாது? அந்த மீனிங் கொடுக்க கூடாது. ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா, இயேசு உலக இரட்சகராக பிறந்ததினால், இயேசு ராஜா, ராஜாவுக்கு தான் தங்கத்தை கொடுப்பாங்க.
சங்கீதம் 72ல நம்ம படிச்சிட்டோம். ஏசாயா 60ல 1-6 வசனத்துல ராஜாக்கள் வந்து பொன்னை காணிக்கையாக கொடுப்பார்கள் அப்படின்னு இருக்கிறதுனால அந்த பொண்ணு வந்து ஒரு ராஜாவுக்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு. ராஜாவுக்கு எப்போதுமே எதை கொடுப்பாங்க காணிக்கையாக? பொன்னை, கோல்டு காணிக்கையா கொடுப்பாங்க. இரண்டாவது, இயேசு கிறிஸ்து யார்? அவர் கடவுள். இயேசு கிறிஸ்து யார்? கடவுள், காட் இன்கார்னேட்டட். மானிடனாக அவதரித்த கடவுள் தான் இயேசு கிறிஸ்து. இப்ப கடவுளை நாம் வணங்கும் போது நம்ம தூபத்தை நாம் போட வேண்டும், தூப வர்க்கத்தை போட வேண்டும். அந்த தூப வர்க்கம், அந்த சாம்பிராணி புகை, சில சர்ச்செல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கேரளா அந்த ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சு, ரோமன் கேத்தலிக் சர்ச்சு, அதான் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சு, கேத்தலிக் சர்ச்சு, நீங்க பிராட்வேன்னு சொல்றது அந்தோனியார் கோயில், அங்கெல்லாம் வேளாங்கண்ணிக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாதர்ஸுங்க அந்த கருப்பு உடை அணிந்தவங்க அந்த ஒரு செயின்ல ஒரு தூப கலசத்தை வச்சு இப்படி இப்படி ஆட்டிட்டு இருப்பாங்க. அதுல இருந்து புகை மேலே போகும். அது எதுக்கு அடையாளம்னா கடவுளை வணங்குவதற்கு அடையாளம். அல்லேலூயா. அந்த தூபம், அந்த சாம்பிராணி புகை, தூப புகை இயேசுவை கடவுள் என்று அங்கீகரிக்கிறது. மூன்றாவது, வெள்ளை போலம். இயேசு சிலுவையில மரித்த போது அவரை அடக்கம் பண்ணுவதற்கு கரிய போலத்தையும் வெள்ளை போலத்தையும் நிக்கதோமுவும் அப்புறம் யாரு அரிமத்தி ஊரானாகிய யோசேப்பும் கொண்டு வந்து இயேசுவினுடைய உடலை அடக்கம் செய்தார்கள். அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அவர் உடம்புல காயத்துல எல்லாம் பூசி அவர் என்ன பண்ணாங்க? அடக்கம் பண்ணாங்க. ஸோ இயேசுவுக்கு தங்கம் கொடுத்தது ரைட்டு, தூப வர்க்கம் கொடுத்தது கரெக்டு. வெள்ளை பழத்தை எதுக்கு கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா இயேசு கிறிஸ்து ஒரு மனிதன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கடவுளாக இருக்கிறார், அவருக்கு தூபம் காட்டுகிறோம். இயேசு கிறிஸ்து மனிதனாக இருக்கிறார், அவரு சிலுவையில மரிக்க போகிறார். மரித்த பிறகு அந்த வெள்ளை போலத்தை அவருடைய உடம்பிலே பூசி அவரை அடக்கம் செய்ய போகிறார்கள் என்பதற்கு அடையாளமாக அந்த பரிசுகள் கொடுக்கப்பட்டதாக திருச்சபை பிதாக்கள் சொல்லுகிறார். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். இயேசு பிறந்த செய்தி முதலாவது கடவுளாலே மேய்ப்பர்களுக்கும் நட்சத்திரத்தின் மூலமாக ஞானிகளுக்கும் அறிவிக்கப்பட்டது. மேய்ப்பர்கள் பக்கத்துல இருக்கிறாங்க, ஞானிகள் தூரத்துல இருக்கிறாங்க. பக்கத்துல இருந்த மேய்ப்பர்கள் அன்றைக்கே போய் இயேசுவை பார்த்தாங்க, இயேசுவை வணங்கினாங்க. தூரத்தில் இருந்த ஞானிகள் சாஸ்திரிகள் 2 வருடமாக பயணப்பட்டு வந்து இயேசுவை வணங்கினாங்க. இவங்க இந்த ஞானிகள் எங்க போறாங்க? ராஜா வீட்டுக்கு போறாங்க. ஏன்னா யூதனுடைய அரசனுடைய இல்லத்தில் தான் அரசன் பிறக்க முடியும், ராஜா வீட்டில தான் ராஜா பிறக்க முடியும் என்று அவர்கள் நினைத்து அவங்க போறாங்க. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்பொழுது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் நட்சத்திரம் எழ கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான், அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் ஞானிகள் கிட்ட சொல்றாவா, நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு அறிந்து கொள்ளுங்கள், அதை கண்ட பின் எனக்கு அறிவியுங்கள், அப்போது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். இயேசு பிறந்த செய்தியை கேட்ட மேய்ப்பர்களும் ஞானிகளும் சந்தோஷமாக இயேசுவை வணங்குவதற்காக வந்தார்கள். அல்லேலூயா. எப்படி வந்தாங்க? பாயிண்ட் அதான். நீங்க கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஞாயிற்றுக்கிழமைகளில எப்படி வர வேண்டும்? ஐயோ, இந்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர்றதுனால உங்களுக்கு எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் அதை நீங்க பொருட்படுத்தவே கூடாது. அல்லேலூயா.
அதை ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். நீங்க கர்த்தர்கிட்ட வர்றதுனால, ஜபத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு ஏதாவது பொருளாதார இழப்பு ஏற்பட்டால் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் அதை உங்களுக்கு சொல்லுங்க திரும்ப கொடுப்பார். இந்த எருசலேமில் இருக்கக்கூடிய அந்த யார் அவன்? ஏரோது ராஜா, பெரிய ஏரோது தனக்கு விரோதமாக, தன்னுடைய ஆட்சிக்கு விரோதமாக ஒரு குழந்தை பிறந்துடுச்சா, அப்ப என்னுடைய ஆட்சி காலியாக போகுதா, என் ஆட்சி முடிவடைய போகிறதா என்கிற ஒரு வெறுப்புல பிறந்த அந்த குழந்தைய அந்த ஏரோது அரசன் போய் பார்க்கவில்லை, வணங்கவில்லை, அந்த குழந்தைக்கு மரியாதை செலுத்தவில்லை. என்னதுங்க? அவன் விரும்பல. எதுக்கு இந்த குழந்தை பிறந்தது? நான் தான் ராஜாவா இருக்கிறேன்னு. அப்ப என்ன ஆட்சியில இருந்து அனுப்புறதுக்காக இந்த குழந்தை பிறந்து இருக்குதா என்று சொல்லி அவன் கவலைப்பட ஆரம்பித்தான். அவன் கவலைப்படுறத பார்த்து எருசலேம் நகரத்தார் என்ன பண்ணாங்க? கலங்கினார்கள். பெத்லகேமுக்கும் எருசலேமுக்கும் ஒரு 7 கிலோமீட்டர் தான். பெத்லகேமுக்கும் எருசலேமுக்கு எத்தனை கிலோமீட்டர்? நடந்தே போயிடலாம். 7 கிலோமீட்டர் என்ன பண்ணலாம்? நடந்தே போயிடலாம். 2 பேரா இருந்தா பேசிட்டே போயிடலாம். 7 கிலோமீட்டர் ஆனா, அல்லது 8 கிலோமீட்டர். ஆனா இந்த ஏரோது ராஜா எருசலேமுக்கு கீழே தெற்கிலே 7-8 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய அந்த பெத்லகேமுக்கு போய் அந்த குழந்தைய, யூதருக்கு அரசனாக பிறந்திருக்கிற அந்த இயேசு பாலகனை அவன் வணங்கவில்லை. அல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? மூன்றாவது, அந்த சாஸ்திரிகள் கேட்கிறாங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு. உடனே ஏரோது ராஜா பிரதான ஆசாரியர்களையும் வேத பாரர்களையும் அழைத்து, யூதருக்கு ராஜாவாகிய மேசியா, யூதருக்கு ராஜாவாகிய கிறிஸ்து எங்கே பிறப்பார் என்று பைபிள்ல, பழைய ஏற்பாட்டுல எங்க எழுதியிருக்கிறதுன்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும். ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே அல்ல. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரவேலை ஆயர் என, அதான் மேய்ப்பர் என, ஷெப்பர்ட், ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர், அதாவது மீகா 5:2 எழுதியுள்ளார் என்றார்கள். சொன்னது யாரு? பிரதான ஆசாரியர், வேத பாருங்க. இவங்களுக்கு இயேசு எங்க பிறப்பாருன்னு தெரியும். ஆனா இவங்க என்ன பண்ணல? ராஜா கிட்ட பதில் சொல்றாங்க. கிறிஸ்து என்ற மேசியா பெத்லகேமில பிறப்பாருன்னு மீகா 5:2 சொல்லுதுன்னு சொன்னவங்க போய் பார்க்கணுமா, பார்க்க கூடாதா? பார்க்கணும். ஆனா அவங்க போனாங்களா? போலியா? போகல. அவங்க எருசலேம் தேவாலயத்துல அவங்கதான் தலைவர்கள். பிரதான ஆசாரியர்கள், வேத பாரகர்கள், பரிசேயர்கள் எல்லாம் எருசலேம் தேவாலயத்தில் இருக்கக்கூடிய சனகரிப் சங்கத்தின் மூலமாக யூதர்களை ஆட்சி புரிகிறவர்கள். அவங்க நினைக்கிறாங்க இப்ப ராஜா கிடையாது யூதர்களுக்கு. ஏரோது ராஜா இருக்கிறார், அவர் இதுமேயன். அவன் ஒரு பாதி யூதன். அவன் எருசலேம் தேவாலயத்தை என்ன பண்ண முடியாது? ஆட்சி புரிய முடியாது. இந்த எருசலேம் தேவாலயத்தை, இந்த பாலஸ்தீனத்தில் இருக்கிற ஜபாலயங்களை எல்லாம் நம்ம தான் ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்கிறோம், ரூல் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப யூதர்களுக்கு அரசனாக ஒரு குழந்தை பிறந்து இருக்குதுன்னா அப்ப நம்ம ஆட்சிக்கே பாதிப்பு, நம்ம பதவி விட்டு போக வேண்டியது. அந்த யூதருக்கு அரசனாக பிறந்திருக்கிறவர் அவர் ஆட்சி புரிய ஆரம்பித்து விடுவார். அவருடைய ஆட்சியில நமக்கு அதிகாரம் இருக்குமா இருக்காதோ அப்படின்னு தெரிஞ்சு பிரதான ஆசாரியர்களும் வேத பாரகர்களும் பெத்லகேமிலே மேசியா பிறப்பார் என்று அவங்க தான் சொல்றாங்க. ஆனா அவங்க இயேசுவை போய் பார்க்கவில்லை.
இயேசு குழந்தையை பணிந்து கொள்ளவில்லை. அந்த குழந்தையை அவங்க புறக்கணிக்கிறாங்க. இன்றைக்கு உலகத்துல 3 வகையான மக்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு தூரமா இருந்தாலும் பரவாயில்லை, நாங்க போய் கர்த்தரை வழிபடுவோம். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஏரோது ராஜா எருசலேம்ல இருந்து பெத்லகேமுக்கு போறதுக்கு எத்தனை கிலோமீட்டர்? 7 அல்லது 8 கிலோமீட்டர். ஆக மொத்தத்துல 10 கிலோமீட்டருக்கு குறைவுதான். அவன் நினைச்சிருந்தா ரதத்திலே போயிருக்கலாம். வாங்க சாஸ்திரிகள், நீங்க வாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன்னு கூட்டு போயிருக்கலாம். ஆனா தன்னுடைய ஆட்சிக்கு எதிராக, தன்னை ஆட்சியிலிருந்து நீக்குவதற்காக ஒரு குழந்தை யூதருக்கு அரசனாக பிறந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அந்த குழந்தையை வெறுத்து பகைத்து அவன் இயேசுவை வந்து என்ன பண்ணவில்லை? வணங்கவில்லை. மூன்றாவதாக, பைபிள் படிச்சவங்க, தீர்க்க தரிசன நூல்களை படிச்சவங்க, மீகாவை படிச்சவங்க, மேசியா எங்க பிறக்க போறாருன்னு சொன்னவங்க, பிறக்கும் இடம் தெரிந்தவர்கள், இந்த குழந்தையால தங்களுடைய பதவிக்கும் ஆபத்து வரும், அச்சுறுத்தல் வரும், நம்ம பதவி இழக்க நேரிடும் என்று அறிந்த அந்த பிரதான ஆசிரியர் வேதபாரர்கள் அவங்களும் இயேசு பாலகனை போய் வணங்கவே இல்லை. ஆனா இந்த சாஸ்திரிகள் ஒரு நட்சத்திரத்தின் மூலமாக, a moving star, அழகான கிறிஸ்துமஸ் பாட்டு, ராவின் ஜோதி நட்சத்திரம் ஆச்சரிய நட்சத்திரம், அந்த மூவிங் ஸ்டார், அந்த மூவிங் ஸ்டாருக்கு என்ன பேரு? பெரிபேட்டடிக் ஸ்டார். கைடட் தம். எருசலேம் வரைக்கும் வருது. அப்புறம் ராஜா வீட்டுல இருந்து பெத்லகேமுக்கு போகும்போது அந்த ஸ்டார் அவங்கள வழி நடத்திட்டு போகுது. அந்த நட்சத்திரத்தை பார்த்த உடனே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அல்லேலூயா. அவங்க போய் என்ன பண்றாங்க பாருங்க. இரண்டாம் அதிகாரம் 9ஆம் வசனம். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழ கண்ட விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அந்த நட்சத்திரம் என்ன பண்ணுதுங்க? அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. இட் வாஸ் மூவிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த 3 மேகிஸ். அந்த 3 சாஸ்திரிகளுக்கு முன்பதாக அந்த நட்சத்திரம் சென்று கொண்டிருந்தது. ஒரு இடத்துல வந்து நட்சத்திரம் அப்படியே நின்றுடுச்சு. இட் வாஸ் நாட் மூவிங். அல்லேலூயா. அந்த நட்சத்திரம் முன்னால போயிட்டு அந்த நட்சத்திரம் ஒரு இடத்துல அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் நட்சத்திரத்தை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய், தங்கச்சி நம்ம மனைவி ரூத் செல்லம்மா நல்லா கவனிங்க, வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். அந்த சாஸ்திரிகள் 3 பேரும் அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போனவன என்ன பாக்குறாங்க? மரியாளுடைய கையில அந்த குழந்தை இருக்குது. ஆக்சுவலா பிள்ளைன்னு வரணும். ஏன்னா இன்ஃபேண்ட் பேபி, குழந்தை பிறந்து 3 மாசம் 4 மாசம் 5 மாசம் 6 மாசம் தான் என்னதுங்க குழந்தை, 1 இயர் வரைக்கும் இன்ஃபேண்ட் பேபி. இன்ஃபேண்ட் ஜீசஸ் சர்ச், குழந்தை இயேசு ஆலயம் கொரட்டூர்ல இருக்குது. கிண்டிலையும் இன்ஃபேண்ட் ஜீசஸ் சர்ச் இருக்குது. இந்த சாஸ்திரிகள் இயேசுவை பணிந்து கொள்ள போகும்போது இயேசு இன்ஃபேண்ட் கிடையாது, சைல்டு. அல்லேலூயா. 2 வயசு ஆயிடுச்சுல்ல, 2 வயசு பிள்ளை. ஆனா இங்க குழந்தைன்னு தான் இருக்கும். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். இந்த வார்த்தையை கவனிங்க. நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து
குழந்தையை வணங்கினார்கள். கைத்தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. இங்கதாங்க புரொட்டஸ்டன்ட்டுக்கும் கேத்தலிக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த வசனத்துலதான் புரொட்டஸ்டன்ட் சர்ச்சுக்கும் கேத்தலிக் சர்ச்சுக்கும் என்ன இருக்குதுங்க? என்ன வித்தியாசம் இருக்குது? சாஸ்திரிகள் மரியாதை வணங்கினார்கள். சாஸ்திரிகள் மரியாளுக்கு முன்பதாக சாஷ்டாங்கமாய் விழுந்தார்கள் அப்படின்னு அங்க இருக்குது. உங்க பைபிள் எப்படி இருக்குது? 11. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை எதை? குழந்தைய. இன்னைக்கு இது கேத்தலிக்ஸ்க்கு நம்ம சொன்னா அவங்க வருத்தப்படுவாங்க. இயேசு குழந்தையை விட மாதாவுக்கு தான் அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நிறைய கேத்தலிக்ஸ் கூட பழகினாலும், நிறைய ஃபாதர்ஸ் கூட பழகினாலும், எங்க உறவினர்களே பல ரோமன் கேத்தலிக் சர்ச்சை சேர்ந்தவங்க எங்க உறவினர்கள். என்னுடைய சித்தப்பாவுடைய 3வது பெண் ஒரு டீச்சரா இருக்கிறாங்க. 2nd கிரேட் டீச்சர் டேனிஷ் மிஷன் ஸ்கூல்ல. அவங்க ஹஸ்பண்ட் ஒரு ரோமன் கேத்தலிக். அல்லேலூயா. எனக்கு பல கேத்தலிக் நண்பர்கள் இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறாங்க. ஆனா இதை நம்ம இந்த விஷயத்துல தெளிவா இருக்கணும். அந்த 3 சாஸ்திரிகள் போய் மரியாவை வணங்கவில்லை, குழந்தையை வணங்கினார்கள். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். எப்படி விழுறாங்க? நெடுஞ்சான் கிடையாய், சாஷ்டாங்கமாய் பொத்துன்னு காலில் விழுந்துடுறாங்க. அல்லேலூயா. அவங்க நெற்றி, அவங்க முகம் தரையில படுது. 2 கையை விரித்து சாஷ்டாங்கமாய் விழுந்து, நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து, அதுக்கு பேர் இங்கிலீஷ்ல prostration. fell down at the child's feet. குழந்தையின் பாதத்துல நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து இயேசு பிள்ளையை அவங்க வணங்கினார்கள். அல்லேலூயா. இதுதான் நமக்கு முன்மாதிரி. நம்ம இயேசுவை தான் வணங்கணும். பாருங்க, அந்த கிழக்கிலிருந்து வந்த ஞானிகள் சாஸ்திரிகள் அவங்க பெர்சியாவில் ஜொராஸ்ட்ரிய மதத்தை சேர்ந்தவங்களாக கூட இருக்கலாம். ஜொராஸ்ட்ரிய மதத்தினுடைய அவங்க சேஜஸ், ஜொராஸ்ட்ரிய மதத்தினுடைய பிரீஸ்ட், ஜொராஸ்ட்ரிய மதத்தினுடைய கிங்ஸா கூட அவங்க இருக்கலாம் வந்தவங்க. அவங்க இயேசுவின் காலில் பொத்துன்னு விழுந்துட்டாங்க. நான் எல்லாருக்கும் ஒரு போட்டோ அனுப்பிச்சேன். அந்த போட்டோவில் நீங்க பாத்தீங்கன்னா இது இயேசு குழந்தை. முடிச்சிட்டேன். இது முக்கியமான தகவல். இது என் ஃபேஸ்புக்லயும் போட்டிருக்கிறேன், எல்லாருக்கும் நான் அனுப்புறேன். இதுல என்ன இருக்குதுன்னா கவனிங்க, போட்டோவை பாருங்க. போட்டோ அப்புறம் பாருங்க. 3 சாஸ்திரிகள் போறாங்க. 3 சாஸ்திரியில ஒரு சாஸ்திரி சாஷ்டாங்கமா விடுறாரு. இன்னொரு சாஸ்திரி அப்படியே பாதியா உடம்ப வளைக்கிறாரு. இன்னொரு சாஸ்திரி வாலிபமான பையன் பின்னால சற்று ஒதுங்கி நிற்கிறார். வீட்டுல போய் பாருங்க. இந்த போட்டோ உங்க எல்லாருக்கும் அனுப்பிச்சிருக்கிறேன். குளோரியஸ் சர்ச் ஆஃப் காட் வாட்ஸ்அப்ல இருக்குது, என் ஃபேஸ்புக்ல இருக்குது. 3 சாஸ்திரிகள்ல வயசான ஒருத்தர் என்ன பண்றாருங்க? ஆமா, அவர் கீழே விழுந்து ஏஞ்சி அந்த குழந்தை முகத்தை பார்க்கிறாரு, வயசானவர். 2வது ஒருத்தர் பாதியா குனிகிறார். 3வது ஒருத்தர் ஒதுங்கி நிற்கிறார். இன்னைக்கு உலகத்துல அவங்க சாஷ்டாங்கமா விழுந்தாங்கன்னா 3 பேருமே சாஷ்டாங்கமா விழுந்தாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இந்த ஆர்டிஸ்ட் என்ன போட்டிருக்காரு, ஒருத்தர் ஃபுல்லாவே விழுறாரு, ஒருத்தர் பாதி வளையிறாரு, ஒருத்தர் ஒதுங்கி நிற்கிறார். அல்லேலூயா. ஸோ இந்த அருமையான காலை நேரத்துல
நாம் இயேசுவை எப்படி ஆராதிக்கிறோம்? மேய்ப்பர்கள் மாதிரி இருக்கிறோமா? சாஸ்திரிகள் மாதிரி இருக்கிறோமா? ஏரோது மாதிரி இருக்கிறோமா? வேதத்தை கற்று தேர்ந்த பிரதான ஆசாரியர்கள் வேத பாரகர் போல இருக்கிறோமா? நம்ம எவ்வளவு பணம் செலவானாலும், எவ்வளவு நேரம் செலவானாலும் இயேசுவை நாம் ஆராதிக்க வேண்டும். இந்த படத்துக்கு என்ன பேருன்னா அடோரேஷன் ஆஃப் த மேகி. ஞானிகள் இயேசுவை பணிந்து கொள்றாங்க. ஸோ லெட் அஸ் ஆல் ஸ்டாண்ட் அப். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த காலை நேரத்துல சர்ச்சுக்கு நம்ம வர்றது பிரசங்கம் கேட்கறதுக்காக அல்ல. சர்ச்சுக்கு நம்ம வர்றது என்னதுங்க? பிரசங்கம் கேட்கறதுக்காக அல்ல. சர்ச்சுக்கு நம்ம வர்றது இயேசுவை ஆராதிப்பதற்காக வருகிறோம். இயேசுவை ஆராதியுங்கள். அவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ளுங்கள். God bless you all. Amen.